கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை பிலிப்பியர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பவுலுடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு பிரதானமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த ஒரு பிரதானமான சுபாவம் நம்மிடத்தில் வெளிப்பட்டதே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாது, எந்த ஒரு காரியமும் நம்மை சோர்வுக்குள்ளாக மாற்றாது. வேதம் தேவ பிள்ளைகளாகிய நம்மை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தும், நாம் அறியாத காரியத்தை நமக்கு கற்றுத்தரும். அப்படித்தான் இந்த காரியமும் தேவ பிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம், அந்த சுபாவம் என்ன தெரியுமா? சந்தோஷம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பது நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கலாத்தியரிலே ஆவிக்குரிய கனிகளை குறித்து சொல்லும் பொழுது அன்புக்கு அடுத்ததாய் கர்த்தர் சந்தோஷத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதை ஒரு கனியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்துல நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், எப்பவுமே எப்படி சந்தோஷமா இருக்கிறது? சில சூழ்நிலைகள் நம்மை வேதனைக்குள்ளாக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் அது தன்னாலே போயிடுதே. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்க முடியல. சில நேரங்களில் சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு செய்தியோ நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது? அது துக்கமடைய செய்யுது. அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷத்துல மாத்திடுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாகிய நாம் கண்டிப்பாக சந்தோஷத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கனியாக வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொன்னதே ஆனால் நாம் நிச்சயமாய் அதை செய்திருக்க வேண்டும். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை உடைய ஒரு தேவ பிள்ளையை தான் அவர் தம்முடைய வருகையிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு ஒரு பிரதானமான காரியமாய் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறார். இந்த சந்தோஷத்தை எப்படி நாம் ஒரு கனியாக வெளிப்படுத்துறது? அது சும்மா சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா நமக்கு அது புரியாது. அதை நமக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நாளில் காண்பிக்கிறார். இந்த பிலிப்பியருக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்தாராம். சிறைச்சாலையில் எப்படி இருந்திருப்பாரு? நிச்சயமா விலங்கிடப்பட்டு அவர் அந்த இடத்துல துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், அடிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் என்பது எல்லா சூழ்நிலையை காட்டிலும் ஒரு வேதனையான சூழ்நிலை. இப்போ நம்மெல்லாம் நிறைய காரியங்களை எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம்ல, இந்தந்த காரியத்தினால என்னுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுது, இந்தந்த காரியங்கள் என்னுடைய சந்தோஷத்தை அது கெடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. இந்த காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் சிறைச்சாலையின் அனுபவம் என்பது ரொம்ப வேதனையான ஒரு அனுபவம். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்து பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் வாசித்தோமே ஆனால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவபிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பிரதானமான கனியாக, அன்புக்கு அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்த அந்த சந்தோஷம் என்பது, அதை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? பவுல் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. அப்படி நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தால் உன்னால் சந்தோஷம் என்கிற கனியை வெளிப்படுத்த முடியும். பவுல் சொல்றாரு, சிறைச்சாலைக்குள்ள இருந்து சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதை கண்டிப்பா எச்சரித்து சொல்றாரு. கண்டிப்பா நீ என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம் அதுதான். வேதத்துல சந்தோஷமா இருக்கணும், அதை ஒரு கனியா வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? எப்ப பாரு என்னுடைய மனம் மாமிசம் விரும்புகிற காரியங்களை செய்து நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நாம் சந்தோஷமாய் கொண்டிருந்தோமே ஆனால் அது தேவனால் விரும்பப்படுகிற சந்தோஷம் என்கிற கனியை உணர்த்தாது. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் சொல்லலை, நீ சந்தோஷமாயிரு, அதை ஒரு கனியா வெளிப்படுத்துன்னு சொன்ன ஆண்டவர் வேதத்தில் எந்த ஒரு வசனமும் ஜோடு இல்லாதிராது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கான விளக்கம் தான் நீ எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் நினைக்கிற பிரகாரம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் உலகம் மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தானே ஆனால் ஒரு சின்ன காரியம் அவனுக்கு பிரச்சனை வந்தா கூட, ஒரு சின்ன விஷயத்துல பிரச்சனை வந்தா கூட, ஒரு சின்ன தேவைகள் சந்திக்கப்படலனா கூட அவனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். ஆனா உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் மனமும் மாமிசம் விரும்புகிற காரியங்களையும் உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ இவைகளை
தன்னுடைய சந்தோஷமாய் கொண்டிராமல் கர்த்தரை மட்டுமே தன்னுடைய சந்தோஷமாய் வைத்திருந்ததுனால சிறைச்சாலையின் அனுபவத்திலும் சிறைக்குள் இருந்தும் பவுலால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது. சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அதை வலியுறுத்தி மற்றவர்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பவுலால் எழுத முடிகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றிருந்தோம் எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. சொல்லப்போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத விட மற்றவங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிறோம். நமக்குள் இருக்கிற சந்தோஷம் பவுலை போல மற்றவர்களையும் பிடிக்க வேண்டும், மற்றவர்களையும் நாம் வலியுறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நாம் சோர்ந்து போய் மற்றவர்களையும் சோர்வுக்குள்ளாக மாற்றுகிறோம். தேவபிள்ளைகளாகிய நம்மை தேவன் இந்த நாளில் கண்டித்து உணர்த்துகிறார். உன்னுடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளானதாக இருக்க வேண்டும். அது என்ன கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பவுலின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பவுல் ஒரு ஐஸ்வர்யவானாய், எல்லா காரியத்திலும் ஒரு மேலான ஒரு அந்தஸ்து ஸ்தானம் உடையவனாய், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாத அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு அதிகாரம் உடையவனாய் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் இருந்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தரால் அவன் பிடிக்கப்பட்டானோ, கர்த்தருடைய ஊழியத்திற்காக புற ஜாதிகளுக்கு சுவிசேஷகனாக அப்போஸ்தலனாக அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதை அவன் உணர்ந்து கொண்டானோ, அவன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள் எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அந்த காரியத்தை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? எல்லா காரியத்தை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய மனதில் அதை ஆழமாய் பதித்து வைத்திருந்தான். தேவபிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை தான் எச்சரித்து உணர்த்துகிறார். நாமும் இந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்று தேவபிள்ளைகளாகிய நம்முடைய சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போக என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவரை தவிர்த்து வர எல்லா காரியங்களையும் நாம் நம்முடைய சந்தோஷம் என்று நினைக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள், தேவைகள், மனிதர்கள், உறவுகள், பணம், பதவி, ஐஸ்வர்யம், அநேக காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு அந்த காரியத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த காரியம் ஏதாவது ஒரு நிலையில நிச்சயமா மாறும். ஏன்னா ஆண்டவரை தவிர்த்து மீது எல்லாமே அழிந்து போகக்கூடிய அநித்தியமான காரியம். அது நிச்சயமாய் மாறும். அது நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். அதனால அந்த சந்தோஷம் என்ன பண்ணிடும்? அந்த காரியம் நம்மை விட்டு மாறும் பொழுது, நம்மை விட்டு போகும் பொழுது அந்த சந்தோஷமா அப்படி போயிடும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பவுலை போல எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் சில காரியங்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரால் தரப்பட்ட ஆசீர்வாதமாய் கூட இருக்கலாம். ஒருவேளை தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மை உத்தமாய் வாழுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அது அவர்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு விருதாவாய் ஆண்டவர் எழுதி கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சந்தோஷம். எல்லாவற்றை காட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம், இதில் உள்ள மேன்மை, எல்லா காரியத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சந்தோஷம். நித்திய நிறைவான சந்தோஷம். நம்முடைய ஆத்மா மணவாளன். அவர் நமக்கு இன்பமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்பமாய், மதுரமாய், தேனிலும் மதுரமாய், மகிமையாய் நம்மை நடத்துகிற, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவேன் என்றும் நம்மை பலப்படுத்தி தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்த நம்முடைய தேவன் தான் நம்முடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி அவர் நம்முடைய சந்தோஷமாக இருந்தாரே ஆனால் அந்த சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. எந்த சூழ்நிலையாலும் பறிக்க முடியாது. யார் அன்பாக இருந்தாலும் அன்பாக இராவிட்டாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமாக இருந்தாரே ஆனால் நமக்குள் இருக்கிற அந்த சந்தோஷத்தை, அவருக்குள் கர்த்தருக்குள் நாம் பாராட்டுகிற சந்தோஷத்தை யாராலும் பறித்து போட முடியாது. அதை எந்த ஒரு சூழ்நிலையாலும் மாற்ற முடியாது. தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் அவைக்குரிய கனியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்படுத்த வேண்டுமானால் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் தெரியுமா? பவுலை போல உலக காரியத்தை நஷ்டம் என்றும் குப்பை என்றும், அது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் அந்த காரியம் எனக்கு நஷ்டமும் குப்பையும் என்று உதறி தள்ளிவிட்டு என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை பிரியப்படுத்தி அவரை மகிழ்விக்கிற அவருடைய பிள்ளையாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் மாற நான் என்னை முழுமையாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்து கர்த்தரை தன்னுடைய சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிற அந்த சூழ்நிலையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தன்னை முழுமையாய் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறானோ அவனால் தான் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க முடியும். சந்தோஷம் என்கிற கனியை நிறைவாய் திருப்தியாய் வெளிப்படுத்த முடியும்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்